அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி ஃப்ரைடே. இன்றைக்கி நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் சீப்பஸ்ட்டு 5G கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை 5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதுவும் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கணும், கேமிங் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கணும்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். நான் கார்டு கொடுக்குறேன். அதோட இன்றைக்கி அப்டேட் Oneplus Nord C ஃபைனலாக இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. இதோட 5G பேண்ட்ஸ் தெரிய வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். Oneplus Nord 2 இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். Realme X9 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 550. இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்றைக்கி முதல் அப்டேட் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராண்ட்ஸ் ஆர் கம்பெனிஸில் வந்து டாப் 10 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் ஆஃப் த லிஸ்ட் சந்தேகமே வேண்டாம், ஜியோ தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 91.7% டாப் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் தாஜ் இருக்காங்க. தேர்டில் வந்து மாருதி சுசுகி இருக்காங்க. ஸோ இந்த டாப் 10ல் வந்து 10th பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 10 பிராண்டுமே இந்தியன் பிராண்ட் தான். இந்த லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவங்களுடைய ரெப்புடேஷன், அதுக்கப்புறம் ரெக்கமெண்டேஷன், அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது அதை பொறுத்து தான் இதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ்புக் 2022 ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப நாளாக இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டிசைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி கேமராஸ். இந்த ஸ்மார்ட் வாட்சில் 2 கேமராஸோட இவங்க லான்ச் பண்ணலாம், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைட். இதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராப்பில் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரியர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்சை கழட்டி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இமீடியட்டாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து ஷேரிங் ஆப்ஷன்ஸும் இதில் கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த வாட்சை வந்து நீங்கள் கையில் மட்டும் கட்டுறது இல்லாமல் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உங்கள் பேக்கில் வேணாலும் மாட்டிக்கலாம், கிளச்சில் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸோட இந்த வாட்சை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஆண்ட்ராய்ட் 12 பீட்டா வெர்ஷன் ஆல்ரெடி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பீட்டா வெர்ஷனில் டெவலப்பர் 2 வெர்ஷன் இப்போ எல்லாருக்குமே ரோல் அவுட் ஆயிருக்கு. அகைன் இந்த டெவலப்பர் 2லையும் சில ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சிஸ்டம் வைட் வால்பேப்பர் பேஸ் தீம் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அதே டேஷ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில ப்ரைவசி ஃபீச்சர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக மெனு டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இப்போ பீட்டா 2 டெவலப்பர் வெர்ஷன் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகிருக்கு. போக்கோ இந்தியாவில் கம்யூனிட்டி சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ கம்யூனிட்டி இந்த பேரில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து மீ கம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே பாப்புலராக இருந்தது. பட் போன வருஷம் இந்தியாவில் சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணும்போது மீ கம்யூனிட்டி ஆப்பும் பேன் ஆகிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து அது அவங்க ரீலான்ச் பண்ணலை. இப்போ வந்து போக்கோ கம்யூனிட்டி வந்து இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ தற்சமயம் இந்தியாவில் போக்கோ கம்யூனிட்டி பீட்டா ஆக்சஸ் தான் அவைலபிளாக இருக்குது. யார் வேணுமோ அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சாம்சங் இன்னொரு புது சென்சார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ISOCELL லைனப் கீழே தான். ஸோ இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ISOCELL J1. இது 50 மெகா பிக்சல் சென்சார். இதோட பிக்சல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.64 மைக்ரான். ஸோ 0.64 மைக்ரான் அப்படிங்கும்போது லோ லைட்லேயும் வந்து உங்களுக்கு நாய்ஸ் ரொம்பவே கம்மியாக கிளாரிட்டியாக இந்த சென்சார்ஸால் பிக்சர்ஸ் கேப்சர் பண்ண முடியும். மற்ற ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 860x6144 ரெசல்யூஷனோட வருது. கூடவே வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 FPS, 60 FPS, 4K Full HD இந்த ஃப்ரேம் ரேட்ஸ் எல்லாம் இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் தரப்புலேருந்து இன்னொரு ISOCELL சென்சார். சாம்சங்குடைய M சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி M32 கூடிய விரைவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட அவுட்லுக், அதாவது ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர் இமேஜ் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்குடைய M42, M12 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ரியர் சைடில் உங்களுக்கு குவாட் கேமரா ஸ்கொயர் மாடியூலில் அலைன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதுவும் 6000 mAh, இது மீடியாடெக் ஹீலியோ G85 இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கூடிய விரைவில் சாம்சங்குடைய M32 நம்ம எதிர்பார்க்க முடியாது. Honor 50 சீரீஸ் வந்து சைனாவில் ஜூன் 16 அன்னைக்கு லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியாவிலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் இவங்க லான்ச் பண்ணலாம். ஒன்று வெனிலா வேரியண்ட் Honor 50, அதுக்கப்புறம் ப்ரோ வேரியண்ட், ப்ரோ ப்ளஸ் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 778 இவங்க கொடுக்கலாம், அதாவது ப்ரோ வேரியண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய Antutu ஸ்கோர்ஸும் ரிவீலாக இருக்குது. Antutu ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்கோர்ஸோட இதோட அவுட்லுக் அப்படின்னு
பார்க்கும்போது கேமரா சென்சார்ஸ் ரொம்பவே பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்லுக்கோட ஹானருடைய 50 சீரீஸ் முதல்ல சைனாவில், அதுக்கப்புறம் இந்தியாலையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் நேற்று ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ தரப்புலேருந்து விவோ Y73 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி குளோபலாக லான்ச் பண்ணியிருந்த விவோ V21e அதை தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக்கும் அதே தான். ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G95 இவங்க கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட 4000 mAh பேட்டரி, AMOLED பேனலோட. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி விவோ காஸ்ட்லியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 20,990க்கு இதோட பேஸ் வேரியண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட்லுக்லாம் நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மீடியாடெக் ஹீலியோ G95 அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதோட நேற்று நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த Oneplus Nord CE 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்ஸ் அண்ட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன Oneplus Nordோடைய ஒரு லைட்டர் வேரியண்ட்டாக தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 750Gல கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தா இது AMOLED பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 64 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட 3 ஸ்டோரேஜ் வேரியன்ஸோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 22,999ல ஆரம்பிச்சு 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 24,999, 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 27,999க்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீசென்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் OnePlus வந்து ஒரே ஒரு 5G பேண்ட் N78ஓட கொடுத்துருக்காங்க. அதே யூரோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 5G பேண்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. யூரோப்பில் 5G இருக்குது, பட் இந்தியாவில் கூடிய விரைவில் 5G வரப்போது. ஒரே ஒரு 5G பேண்ட் சப்போர்ட் அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் கம்பேட்டபிளாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா இந்தியாவில் இந்த N78க்கு வந்து ட்ரை ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெஸ்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆகாததுனால ஒரே ஒரு 5G பேண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். OnePlus Nord CE லான்ச் கூடவே OnePlus உடைய டிவியும் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிருக்கு. இந்த டிவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus TV U1S இந்த சீரீஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 inch, 55 inch, 65 inch. ஸோ பேஸ் அதாவது 50 inch அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 40,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ OnePlus டிவி பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரு சீரீஸாக 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. Realme June 15th அன்றைக்கி ஒரு லான்ச் ஈவெண்ட் யூரோப்பில் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க லான்ச் பண்ணுற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme GT 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இவங்க முதல்ல யூரோப்பில் லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது இந்தியாலையும் லான்ச் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து இவங்க லேப்டாப் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இப்போ இதுக்கான டீசர் இமேஜ் ஃபர்ஸ்ட் லுக் இமேஜும் ரிவீலாக இருக்குது. ஸோ Realme லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லீக் அவுட்லுக்கோட ஒரு ஸ்லிம் டிசைனில் இவங்க யூரோப்பில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. கூடவே வந்து ஒரு வேக்யூம் கிளீனர், அதாவது ரோபோட் வேக்யூம் கிளீனரும் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 4 ப்ராடக்ட்ஸ் உடைய டீசர் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ Realme அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஒரு பிக் லான்ச் இவெண்ட்டில் 4 ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறாங்க. கூடிய விரைவில் இந்தியாவிலையும் இதெல்லாம் லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். Realme உடைய ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்து 10R சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RMX 3366 இந்த மாடல் நம்பரோட லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது Realme உடைய X சீரீஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ Realme உடைய X சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்க்குற அதே லுக் தான். பேக் பேனலில் வந்து ட்ரிபிள் கேமரா சென்சார்ஸ் எல்லாம் ரொம்பவே பெருசாக இருக்குது. ஸோ இந்த அவுட்லுக் பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து சைனாவில் லான்ச் பண்ண ஒப்போவுடைய Reno 6 Pro Plus அந்த அவுட்லுக்கில் தான் இந்தியாவில் Realme உடைய X9 சீரீஸ் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த அவுட்லுக்கில் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 778 இந்த சிப்செட்டோட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுவும் AMOLED பேனல் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் ரிவீலாக இருக்குது. ஸோ Realme உடைய X9 சீரீஸ் ரொம்பவே எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Redmi உடைய Note 10 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோ கீழே வரப்போகுதுன்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Poco X3 GT இந்த பேரு கீழே தான் லான்ச் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா TKDN நிறைய இடங்களில் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Poco X3 GT இந்த பேரில் தான் இவங்க சர்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி
ஆல்ரெடி சைனால எப்படி கொடுத்திருந்தாங்களோ MediaTek Dimensity 1100 இந்த சிப்செட்டோட தான் இவங்க லான்ச் பண்ணலாம். கூடவே IPS LCD பேனல், 64 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா, 5000 mAh பேட்டரி, 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட Poco X3 GT அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க லான்ச் பண்ணலாம். நம்ம பார்க்கலாம். OnePlus Nord சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord 2 லான்ச் ஆகும்னு ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது MediaTek Dimensity 1200 அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்கும் பார்த்துருந்தோம். இப்போ மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரிவீல் ஆக்கி இது 50 மெகா பிக்சலோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. பிரைமரி சென்சர் கூடவே இது சோனியுடைய IMX766 இதோட கொடுக்கலாம். ட்ரிபிள் கேமரா 8+2 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அதே செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோனும் AMOLED பேனல் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்ல இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்கு. ஸோ OnePlus Nord 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்கில் இவங்க கொடுக்குறாங்கன்னு. அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். சாம்சங் லான்ச் பண்ண சென்சாருடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் MediaTek. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஜெயந்த். கங்க்ராச்சுலேஷன் ஜெயந்த். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.